அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இப்பொழுதைய சூழல் உங்களுக்கு மாற, உங்களுடைய பிரச்சனைகள் தீர நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது, வேறு ஒன்றுமே நடக்கலைன்னு புலம்பக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தனிமையாகவே வாழ்ந்துடலாம் என்ற எண்ணம் அதிகமாக உடையவங்க இப்போ மகர ராசி அன்பர்கள் தான். இப்போது ஒரு சில பேர், நான் எதுக்கு பிறந்தனே தெரியல, என் மனசில் அவ்வளோ பாரமும் அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குது, நான் வாழறது எதுக்காக, எனக்கு எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னா அது எப்போ பிறக்கும், ஏன் இது வரைக்கும் பிறக்கலை, அப்படி நான் என்ன தான் செய்யணும் அப்படின்ட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்த துன்பம் கூட வந்ததில்லை, ஆனால் மற்றவர்களுக்கு அதிகமான உதவி செஞ்சாலுமே சரி, என்னுடைய சகோதர சகோதரி கூட என்னை நம்பலை. ஜாதகத்தை கணிக்கும்போது சில ஆராய்ச்சிகள் தென்படும். அந்த ஆராய்ச்சிகள் என்ன சொல்லும் அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் எது முக்கியமான தருணம் அப்படின்ற ரகசியத்தை வெளிப்படுத்தும். அந்த ரகசியத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு. அதாவது மகர ராசியில் மட்டும்தான் இளமையான வயதிலேயே அதிகமான அசிங்கங்கள் அவமானங்கள் படக்கூடியவங்க தான் ஒரு 15 வயசுலேருந்து 25 வயதுக்குள்ளாரைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கக்கூடாதோ அது அனைத்தும் நடந்துடும். மனசில் இருக்கிற பாரத்தை யார்கிட்ட இறக்கி வச்சுட்டு புலம்புறதுன்ற ஒரு விஷயம் இருக்கும் பாருங்கள், அது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும். நம்ம மனசில் இருக்கிற மன ரீதியான பிரச்சனையும் சரி, உடல் ரீதியான பிரச்சனையும் சரி, ஒரு சொல்யூஷனை கொடுக்காதா நீங்கள் ஏங்குறீங்க பாருங்கள், உங்கள் ஏக்கம் ரொம்ப ரொம்ப நியாயமானதாகவே இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சரி, உங்கள் எல்லாருமே எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு வலுக்கட்டாயமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா. உங்களுக்கு என்றைக்காவது யாருனாவது யூஸ் பண்ணிக்காமல் உங்கள் நலனுக்காக ஒருத்தவங்களாவது வந்து கஷ்டப்படுறீங்க, நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக கிடையாது தானே. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மட்டும் ஏன் அடுத்தவங்களை யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க? நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் இருட்டாகவே இருக்கணுமா, வெளிச்சம்னு ஒன்று வரவே கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்களா? உங்கள் அன்பையும் சரி நம்பிக்கையும் சரி உங்கள் நட்பையுமே சரி ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்ற நோக்கத்தை எவ்வளவு அசிங்கத்தையும் அவமானத்தை பட்டாலும் முன்னேற்றத்தை நோக்கி போகணும். நிறைய இடத்துல முன்னேற்றத்தை தோல்வியை கொடுத்துருக்கலாம், ஆனால் ஒரு அடி மேலே போனால் 2 அடி சறுக்கி விட்டுருக்கோம். என்ன தப்பு செஞ்சோம், யாருக்கு துரோகம் பண்ணோம் அப்படின்ற நமக்கு நாமே கேட்டுக்கக்கூடிய கொஷின்ஸ் எதிரிக்கும் வரக்கூடாது நினைக்கிறவங்க யாருன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் தான். மகர ராசி உலகத்திலேயே இருக்கக்கூடிய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசினே சொல்லுவாங்க. மகர ராசிக்காரங்க நினச்சாங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மனுஷன் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை அனுபவிப்பான். வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்க முடியாத திருப்தி. இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் உங்களால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உச்சக்கட்ட நிலையை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுப்பீங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் மனசு உள்ள முகர்ந்து நீங்கள் நல்லா இருக்கணும் சொல்கிறத விட அந்த அடி வயிற்றுலேருந்து சொல்லுவாங்க இல்லையா, அது யார் சொல்லுவாங்கன்னா இந்த மகராசிக்காரர்கள் தான் சொல்லுவாங்க. பொறாமை அப்படின்ற எண்ணம் இந்த மகராசிக்காரர்களுக்கு கிடையவே கிடையாது. அது எப்படி இருக்குன்னா ஏக்கமாக இருக்கும். ஒரு விஷயத்தை பார்த்தா அந்த விஷயம் ஏன் நம்ம லைஃப்பில் நடக்கலை அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குமே தவிர பொறாமை குணம் இவங்களுக்கு இருக்காது. ஆனால் மகர ராசியை சுற்றி பொறாமை குணம் அதிகமாக இருக்கும். அதுதான் பெரிய வருத்தமே. இந்த வாக்கு சுத்தம் சொல்லுவாங்க இல்லையா, அது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு போராடக்கூடிய அன்பு சொந்தங்கள் யார் அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர்கள் தான். மனசில் எவ்வளவு பாரம் இருந்தாலுமே சரி, நம்ம சுற்றி உள்ளவங்க நம்மளை பார்த்து ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு அதற்காக தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்திங்கன்னா அமுக்கி வச்சுட்டு டிப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் போலி மூலமாக சிரிச்சுட்டு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. ஒருத்தவங்க எந்த ஒரு ஃபீல்டில் போனாலுமே சரி, அவங்களுடைய திறமை அப்படின்றது ஒரு ஃபீல்டில் நல்லாயிருக்கும், ஒரு ஃபீல்டில் கம்மியாக இருக்கும். ஆனால் எல்லா துறையிலும் ஒரு மனிதனால் சாதிக்க முடியும், எல்லா துறையிலும் அவனால் வாழ முடியும் அப்படின்ற எண்ணம் முடியவங்க யாருன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான். காலப்புருஷ தத்துவத்தின்படி 10வது ராசி.
நார்மலாக ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லார்கிட்டையுமே இருக்கும். ஆனால் இந்த மகர ராசிகள் மட்டும்தான் உயர கொடுத்து, ஏன் ரத்தத்தை கொடுத்து தன்னுடைய வேர்வை சிந்தி சம்பாதிச்சா மட்டும்தான் இவங்க ஒரு நல்ல நிலைமைக்கே வர முடியும். ஒருத்தவங்க வாழ்க்கையில் திடீர்னு ஒரு வெற்றி வந்துடுச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக வெற்றி வருது இல்லையா? ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் வெற்றியும் தோல்வியும் சரி சமமாகவே இருக்கும். ஆனால் அது சகஜமாக எடுத்துக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். எதையும் ரொம்ப பெருசுக்காக எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் இவ்வளோ நடக்கும்ன்ட்டு ரொம்ப கேஷுவலாக இவங்க சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. ஆனால் மனசில் அவ்வளோ வலி இருக்கும். தனக்கு பசிக்குது, சாப்பிடணும், விதவிதமாக ட்ரெஸ் பண்ணணும்னு தோணும், ஆசையாக வாழணும்னு தோணும், நம்மளும் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் முன்னேறணும்னு தோணும். இப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அப்படியே தன் குடும்பத்தை யோசிப்பாங்க. நம்ம என்ன சந்தோஷமாக இருக்கிறது, நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய தனிப்பட்ட முறையில் சரி சிக்கனம் அப்படின்றது இவங்க கடைப்பிடிப்பவங்களாங்க இருப்பாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்றத விட குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக நம்ம சிக்கனமாக இருந்தால் பரவாயில்ல, குடும்பத்திற்கு நிறைய பண்ணணும், பயனுள்ளதாக இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருந்தால் போகிறோம் அப்படின்ற உயர்வான எண்ணம் உடையவங்க தான் இந்த மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு புதன் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் எப்பொழுதுமே உங்களுக்கு வெற்றி பெற முடியும் அப்படின்றது தான் ஒரு உண்மை. எந்த ஒரு பிரச்சனையும் சரி திறம்பட கையாளக்கூடிய ஒரு அமைப்பு உடையவங்க தான் இந்த மகர ராசிக்காரர்கள். ஒருத்தவங்களுடைய ஒரு பிரச்சனையை கையாள முடியாமல் ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்தை என்னால் முடியலை, மற்றவங்ககிட்ட போய் பாருங்கள், இவங்கக்கிட்ட போய் பாருங்கள் அப்படின்ட்டு அடுத்தவங்களை நம்ம சர்வீஸ் பண்ணாமல் எதிர்த்து 1 to 1 நான் யாருன்னு பார்த்துக்கிறேன், என் முன்னாடி நீ எப்படி நிற்க முடியும் அப்படின்ட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பிரச்சனையை நேருக்கு நேர் எதிர்கொண்டு நிற்கிறவங்க தான் இந்த மகராசிக்காரங்க. 7.5 வருடங்களாக 7.5 சனியை ரொம்ப சாமர்த்தியமாக ஃபேஸ் பண்ணவங்க தான் இந்த மகராசிக்காரங்க. இதை விட வேறு என்ன வேணும்? எவ்வளோ தூரம் வேணாலும் ஒரு விஷயத்தை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க போராடுவாங்க. இவ்வளோ கஷ்டப்படணும், 10 நாள் ஆகும், இந்த லோன் வாங்குறதுக்கு ஒரு 20 நாள் ஆகும், இவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒரு 5 நாள் மெனக்கிடணும், இதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாலுமே யோசிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் இவங்க முயற்சி எடுப்பாங்க. இதில் நம்ம உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, கவலைப்பட மாட்டாங்க. சாப்பிடல, தூங்கல, சரியாக நம்மளை பார்த்துக்கலாம் கூட நான் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருந்து இந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ரொம்ப சிரிச்ச முகத்தோடையும் சரி பலரை சிதிக்க வைக்கக்கூடிய ஒரு முகத்தோடையும் இவங்க இருக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள். தன்னால் முடிஞ்ச உதவியை பண்ணணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், அடுத்தவங்களுக்கு பிடிச்சதை நம்ம சமைச்சு கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆனால் என்னமோ ஏதோ இவங்க வாழ்க்கை துணை இவங்கள பெருசாக என்றைக்குமே சந்தோஷமாக வச்சுக்கவே மாட்டாங்க. அதுக்காக என்ன போராடணுமே சரி அது நடக்கவும் நடக்காது. வெளியில் இவங்க பார்த்து எல்லாருமே இவங்கள மாதிரி ஒரு பர்சன் நம்ம லைஃபுக்கு வேணும், இவங்கள மாதிரி ஒரு பர்சன் லைஃபுக்கு கிடைச்சா வரப்பிரசாதம்னு யோசிப்பாங்க. ஆனால் வீட்டில் உள்ளவங்க அந்த மகர ராசி நண்பர்களை கண்டாலே பிடிக்காது. ஏன் இந்த மகர ராசிக்காரர்களை திருமணம் பண்ண அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மகர ராசி அன்பர்கள் ஓப்பனாக மனம் திறந்து பேசக்கூடிய இடமே தன்னுடைய வாழ்க்கை துணை கிட்ட மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. அது புரிஞ்சுக்கோங்க, இவங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மறக்காமல் ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருவெண்காடு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. நல்ல மாற்றம் உங்களுக்கு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அடுத்து இதுவரைக்கும் எந்த ஜோதிடரும் சொல்லாத உங்களுக்கு வாழ்க்கைக்கு அவசியம் தேவையான மிக முக்கியமான ரகசியத்தை பார்ட் 2 வீடியோவில் சொல்ல போகிறோம். தவறாமல் அந்த பதிவையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.